தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. பங்குனி உத்திர திருநாள் வாழ்த்துக்கள் அனைத்து உறவுகளுக்கும். இந்த பங்குனி உத்திரம் என்பது பல்லாயிரம் ஆண்டுகளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மழிவிழா வீதி மடநல்லார் மாமையிலை கழிவிழா கண்டான் கபாலீச்சரமமந்தான் பழிவிழா பாடல் செய் பங்குனி உத்திரநாள் என்று ஞானசம்பந்தர் பாடுகின்றார். அதை போன்று மதுரையிலே ஆலவாய் என்று சொல்லக்கூடிய அந்த மதுரையிலே சைவம் முழுமையாக மறைந்துவிட்ட காலத்தில் நம்முடைய குலத்திலே தோன்றிய சோழ பெருங்குடியிலே அவதரித்த பாண்டிய நாட்டிற்கு சென்று திருமணம் செய்து கொண்ட ஒரு உயர்ந்த அடியார் என்று சொன்னால் அது நம்முடைய மங்கையர்க்கரசி நாயன்மார் அவர்களை ஞானசம்பந்தர் பல இடங்களிலே பாண்டிமாதேவி என்று புகழ்ந்து பாடுகின்றார். அந்த பெயருக்கும் புகழுக்கும் சிறிதும் குறையாத ஏற்றத்தை உடைய அதே போன்ற ஒரு தேவியார் நம்முடைய காலத்திலே இன்றைக்கு நமக்கு ஒரு அறக்கட்டளை உருவாக்கி உள்ளார்கள். சோழர்குல ஆன்மீக அறக்கட்டளை, சோழா ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டேஷன் என்று உயர்ந்த செயலை உயர்ந்தோர்தான் செய்வார்கள் என்பதை போன்று அன்றைக்கு பாண்டிமாதேவி சைவத்தை மீட்டெடுத்தார்கள். இன்றைக்கு திருமதி சாந்தி தேவி ஆயாள் சிதம்பரநாத சூரப்ப சோழனார் அவர்கள் இன்றைக்கு இந்த ஆன்மீக அறக்கட்டளையை நிறுவியுள்ளார்கள். சோழர்குல ஆன்மீக அறக்கட்டளை மேலும் பல்லாயிரம் ஆண்டுகள் சோழர் குலத்தினுடைய புகழையும் வன்னிகுல சத்திரியர்களுடைய வீரத்தையும் கொடை தர்மம் என்று அனைத்தையும் பறைசாட்ட வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.